ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டின்னர் காம்போ தாங்க பார்க்க போகிறோம். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான, நல்ல உதிரியான சாஃப்டான ஜீரா ரைஸ். அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ராஜ்மா மசாலா. அடுத்து நல்ல சுட சுட சாஃப்டான சப்பாத்தி. இன்றைக்கி இதெல்லாம் தாங்க பார்க்க போகிறோம். குக்கர்லேயே எப்படி பாசுமதி ரைஸ் நல்லா உடையாமல் குழஞ்சி போகாமல் எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்ம மதிய லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மதிய லஞ்ச் ரெசிப்பியாகவும் நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் நைட் டின்னருக்கு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நம்ம ராஜ்மா மசாலா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ராஜ்மா ஊற வச்சிடலாங்க. மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்துருக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். இதை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் நல்லாவே ஊறணுங்க. ஊறினா தான் நமக்கு நல்லா ராஜ்மா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அப்படியே தண்ணி சேர்த்துட்டு மூடி எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறிடுச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு குக்கரில் ஊற வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ராஜ்மாவுக்கு 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது 1 கப் அளவு. இது 2வது கப். இது அடுத்து 3வது கப். இது திரும்ப ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 1 கப் ராஜ்மாவுக்கு 3.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு 8 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மாவுக்கு பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. இது மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு வரும். திரும்ப 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா அழுத்தியே எடுத்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா உப்பு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு வச்சிடலாம். அப்போ தாங்க நமக்கு கடைசியில் நம்ம சப்பாத்தி போடும்போது நல்லா சாஃப்டாக வரும். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாவு பிசைகிறதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. இதில் 7லேருந்து 8 சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணலாம். நல்ல பெரிய சப்பாத்தினால 8 சப்பாத்தி ரெடி பண்ணலாங்க. இது மாதிரி 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா எப்பொழுது போல் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசையும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு மாவு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டேன். நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அழுத்தியே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி இருக்கும். நம்ம மடக்கியெல்லாம் போட தேவையில்லைங்க, அப்படியே போடலாம். சூப்பராக சாஃப்டாக வரும். அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சிடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு எடுத்து வச்சிடுறேங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும். ராஜ்மா நல்லாவே வெந்துருச்சுங்க. குக்கர் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்மா நசுக்கி பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். அப்போ தாங்க நமக்கு ராஜ்மா கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு மெஷரிங் கப் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மெஷரிங் கப்பில் ஒரு 1.25 கப் அளவுக்கு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். இது 3 பெரிய தக்காளி வருங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா நெய் சேர்த்து தாளித்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இது 2 பெரிய வெங்காயம் அளவுக்கு இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வரணுங்க. நிறம் மாறி வந்தால் தான் நமக்கு மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். அதையும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். தக்காளியும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா தக்காளி மேலே தெளிக்கும். நல்லா மூடி போட்டே வதக்கிக்கலாம். மூடி போட்டு வதக்கினோன்னா மேலே தெளிக்காமல் இருக்கும். தக்காளியும் நல்லா சீக்கிரமாக வெந்துடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த மாதிரி பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வதக்கினாதாங்க நமக்கு தக்காளியோட புளிப்பு டேஸ்ட் ரொம்ப தெரியாமல் இருக்கும். தக்காளி நல்லா வெந்து இருக்கணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு, லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் பொடியெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். பொடியோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். திரும்ப மூடி வச்சிடுறேன். மூடி போட்டு வதக்கினோன்னா பொடியோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். 2-3 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சாதத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா எல்லா தடவை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு திரும்ப ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அதுக்காக திரும்ப மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 பச்சை மிளகா நல்லா லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவரோட கிரேவி அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கினோன்னா இந்த ஸ்டேஜில் நமக்கு ராஜ்மா கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஜீரா ரைஸ் செய்கிறதுக்கு பாசுமதி அரிசி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது 200 கிராம் அளவுக்கு வருங்க. அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 4-5 தடவை தண்ணி சேர்த்து நல்லாவே அலம்பிக்குவோங்க. நல்லா அழுத்தி அலம்பக்கூடாதுங்க. அழுத்தி அலம்பினோன்னா அரிசி உடஞ்சிரும். ஒரு 4-5 தடவை நல்லா அலம்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைட்டாக பூ மாதிரி அலம்பிக்குவோங்க. அழுத்தி அலம்பினோன்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா அலம்பிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அலம்பின அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம இப்போவே சேர்த்துட்டோங்க, திரும்ப உப்பு சேர்க்க போகிறதில்ல. அப்படியே குக்கரில் மூடி போட்டுட்டு நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வேக வச்சு எடுத்தோன்னா நமக்கு நல்லா உதிரியான சாஃப்டான பாஸ்மதி அரிசி ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இருக்காதுங்க. இந்தளவுக்கு நல்லா உதிரியாக வந்திருக்கும். நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். அரிசி சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட அரிசி உடையாமல் வரும். நல்லா ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்து அடுப்பில் பேன் வச்சுட்டாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். லைட்டாக எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகா 2-3 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். மிளகா கிள்ளி சேர்க்க வேண்டாங்க, அப்படியே இருக்கட்டும். ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான், லைட்டான சின்னதாக ஒரு காரத்துக்காக தான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரா ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ஆறின சாதத்தை சேர்த்துக்கலாம். நல்லா சாதம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிக்கோங்க. நமக்கு நல்லா உதிரியாக சூப்பரான சாஃப்டான ஜீரா ரைஸ் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். நல்லா கமன்னு இருக்குது பாருங்கள். இப்போ நெய் சேர்த்துட்டு ஜீரகம்லாம் சேர்த்த உடனே நமக்கு ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பர் வாசனையாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ரைஸ்க்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு தேவையில்லைங்க. இதுவே கரெக்டாக இருக்குங்க. நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பி வச்சு கலந்துக்குவோங்க. கொஞ்சம் கூட உடையாதுங்க. நமக்கு அட்டகாசமான ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா உதிரியாக 2-3 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் அப்படியே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு இறக்கினோன்னா நல்லா கமன்னு அட்டகாசமான ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ரைஸ் நல்லா வெந்தும் இருக்குது பாருங்கள். நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இறக்கிடுங்க.
அவ்வளோதாங்க. அடுத்து நம்ம சப்பாத்தி ரெடி பண்ண போகிறோம். இந்த மாவுக்கு வந்து எனக்கு 8 சப்பாத்தி வருதுங்க. மாவு நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். ஊறினதுக்கப்புறம் நம்ம உருண்டைகள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 சப்பாத்தி நம்ம பெரிய சைஸே போடலாங்க. சப்பாத்தி போட்டுக்கிறேன். நல்லா மாவு தொட்டு நல்லா உருட்டிட்டு நம்ம எப்பொழுதும் போடுற மாதிரி சப்பாத்தி போட்டுக்க வேண்டியதாங்க. நான் மடிச்செல்லாம் போடலை. இந்த சப்பாத்தியே நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக வரும். நல்லா மாவு தொட்டு நல்லா திரட்டிக்கோங்க. திரும்ப கொஞ்சமாக மாவு தொட்டுக்கிறேன். மாவு தொட்டு நல்லா சப்பாத்தி போட்டுக்கலாங்க. இந்த சப்பாத்திக்கும் இந்த ராஜ்மா கிரேவிக்கும் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இந்தளவு திக்னஸ் இருக்குங்க. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே சப்பாத்தியை போட்டுக்கிறேன். லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக பாதி அளவுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சப்பாத்தி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்லா அட்டகாசமாக வருங்க. நான் வந்து சப்பாத்திக்கு வந்து எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்க மாட்டேன். நம்ம அப்படியே சப்பாத்தி போட்டு நம்ம சப்பாத்தி சாப்பிடும்போது அந்த கோதுமை மாவில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு இனிப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் எண்ணெய் நெய் எதுவுமே போட மாட்டேன். இதுவே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவே நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஜீரா ரைஸ், ராஜ்மா மசாலா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல உதிரியான சாஃப்டான ஜீரா ரைஸ். நல்லா 2 சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் நெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. அடுத்து சாலட் பார்த்திங்கன்னா வெங்காயமும் கேரட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து ராஜ்மா மசாலா எடுத்து வச்சுக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் 1 டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் கொடுங்க. வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ராஜ்மா மசாலாவோட சேர்த்து சாப்பிட்லாம். உண்மையாகவே சொல்கிறேங்க, ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கும் ராஜ்மா மசாலாவுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. அடுத்து நம்ம வெறும் ஜீரா ரைஸ் மட்டும் சாப்பிடுவோம். வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா உப்பெல்லாம் கரெக்டான அளவில் இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா நெய் வாசனையோட ஜீரக வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்குது. ராஜ்மா மசாலாவோட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்மா மசாலா பார்த்திங்கன்னா சின்ன புளிப்பு காரத்தோட அந்த ராஜ்மாவோட வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.